உனக்காக மட்டும் வாழ்கிறேன். பகுதி 11. பேசிக்கொண்டிருந்த லீலா இவளை பார்த்ததும் கண்களில் குறும்புடன் வா என்று தலையசைத்து அழைத்தாள். பொம்மைக்கு சாவி கொடுப்பது போல் அருகே சென்றாள். அண்ணா, இது என்னோட ஃப்ரெண்ட் சி என்று அவள் சொல்லும் முன் இடைமறித்து கீர்த்தனா என்று அவளை அறிமுகப்படுத்தி கொண்டாள் சிந்துஜா. புருவ முடிச்சுடன் சிந்துஜாவிடம் திரும்பிய லீலா அவள் கண்கள் செய்த ஜாடையில் அமைதியாய் நின்றாள். லீலா தன்னுடைய தோழி என்று அறிமுகப்படுத்துகையில் ஷாமின் கண்களில் தோன்றிய ஆர்வம் இவள் தன்னை கீர்த்தனா என்று கூறிய பின்னர் சற்றென்று மறைந்தது போல் இருந்தது. ஒருவேளை தன் பிரம்மையாக இருக்குமோ என்று தோன்றியது சிந்துஜாவிற்கு. ஹாய் கீர்த்தனா என்று பொதுவாக கூறிவிட்டு லீலாவிடம் பேச்சு தொடர்ந்தான். ஆமாம், பாஸ்கர் எங்கே என்று கேட்கும் சமயம் பாஸ்கர் அங்கு வந்தான். ஷாம், how are you என்று ஷாமை கட்டி அணைத்துக் கொண்டான். ஐ எம் ஃபைன் மேன், how about you என்றபடி அவரவர் தொழில் விஷயங்களை பேசினர். இருவரும் பரஸ்பர விஷயங்களை பேசிக் கொண்டிருந்தனர். லீலா சிந்துஜாவை பார்த்தாள். அவள் ஷாமையே பார்த்து கொண்டிருந்தாள். திடீரென்று லீலாவிற்கு ஒரு யோசனை தோன்றியது. உடனே ஷாம் அண்ணா, எங்களுக்கு உங்களால் ஒரு உதவியாக வேண்டுமே. கீர்த்தனாவிற்கு சின்ன பிரச்சனை. இதனால் இவளை திரும்பி சென்னைக்கு அழைத்து செல்ல முடியாது. ஸோ உங்களுக்கு தெரிந்த ஹாஸ்டலில் அவளை சேர்த்து விட முடியுமா என்று கேட்டாள். ஹாஸ்டலிலா என்று ஏதோ யோசித்தவன் சிந்துஜாவிடம் திரும்பி, கீர்த்தனா, நீங்க ஏன் என் வீட்டில் தங்கக்கூடாது என்று சற்றும் எதிர்பாராத கேள்வி ஒன்றை கேட்டான். இப்படி ஒரு கேள்வியை அவள் எதிர்பாராததால் என்ன பதில் சொல்வது என்று தெரியவில்லை. அவள் தயங்கவும், சரி, எதையும் இங்கே வைத்து பேச வேண்டாம். திருமணம் முடிந்ததும் என் வீட்டிற்கு வாருங்கள், அதன்பின் இதை பற்றி பேசுவோம் என்று கூறினான். ஷாம் அழைத்ததால் அனைவரும் ஷாமின் வீட்டிற்கு சென்றனர். ஷாமின் வீட்டு வாசலில் கால் வைத்ததுமே சிந்துஜாவின் உடல் சிலித்தது. லீலா சிந்துஜாவின் முகத்தை திரும்பி பார்த்தாள். அதிசயித்து போனாள். அவள் முகத்தில் இன்று வரை காணாத மகிழ்ச்சியை கண்டாள். அது அவளுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்துவதற்கு மாறாக வேதனையை ஏற்படுத்தியது. ஏனெனில் சிந்துஜா திருமண மண்டபத்தில் கூறியது இன்னும் லீலாவின் காதில் ஒலித்து கொண்டிருந்தது. சிந்துமா, எதற்காக உன் பேரை ஷியாம் அண்ணாவிடம் மாற்றி சொன்ன, எனக்கு புரியல என்று சிந்துஜாவிடம் வினவினார். லீலாவின் கேள்வி சிந்துஜாவின் கண்களில் நீரை நிரப்பியது. சாரிடி லீலா, நீ என்னை சிந்துஜா என்று அறிமுகப்படுத்தி அவர் என்னிடம் சாதாரணமாக பேசியிருந்தா நான் உடஞ்சு போயிருப்பேன். ஏன்னா நான் அவரை அந்த அளவுக்கு நேசிக்கிறேன். நான் அன்பு வைக்கிறவங்களுக்கு என்னால் கஷ்டம் ஏற்படுறதும் இல்லாமல் அவர்கள் என்னை விட்டு பிரிஞ்சும் போயிடுறது மாதிரியான நிலைமை உருவாயிடுறது. என் அம்மா நான் பிறந்து 2 மாதத்தில் இறந்துட்டாங்க. என் அப்பா மேலேயும் நான் பாசம் வச்சுருக்கேன். ஆனால் அவருக்கு நான் ஒருத்தி இருக்கேங்கிற நினைப்பே இல்லை. அது மட்டும் இல்லாமல் என் அத்தை மேலே நான் எந்த அளவுக்கு பாசம் வச்சுருக்கேன்னு உனக்கு தெரியும். இனி என் அத்தையை பார்ப்பேனா இல்லையான்னு தெரியல. இதை என்னால் தாங்கிக்க முடிஞ்சது. ஆனால் நான் நினைக்கிற மாதிரி ஷாமிற்கு என் மேல் எந்த அபிப்பிராயம் இல்லைன்னு ஆயிட்டா என்னால் தாங்கிக்க முடியாது. அதை விட அந்நியமாகவே அவருக்கு அறிமுகமாகி அந்நியமாகவே பிரிஞ்சிருது நல்லதுன்னு என் மனசுக்கு பட்டது. அதனால தான் நான் பேரை மாற்றி சொன்னேன். அவரை பார்த்ததும் என் இதயம் எத்தனை வேகமாக துடிக்குது. இப்போ தான் அவர் மேலே நான் எந்த அளவுக்கு அன்பு வச்சிருக்கேன்னு புரியுது. எனக்கு இந்த சந்தோஷமே போதுண்டி என்று கண்ணீரை துடைத்து கொண்டாள். அதை கேட்டு லீலா ஆடி போய்விட்டாள். இவள் மனதை தன்னிடம் கூட வெளிப்படுத்தாமல் விட்டுவிட்டாளே என்று மனதிற்குள் நொந்து கொண்டாள். கடவுளே, இந்த பெண்ணின் வாழ்வை சீர்படுத்த வேண்டியது உன் பொறுப்பு என்று மனதிற்குள் வேண்டிக் கொண்டாள்.